சிந்தாமணி வந்து விஜயா வீட்டில் வந்து மிரட்டிட்டு போகிறாங்க. அண்ணாமலை இங்கே பாரு, உன் பையிலும் உன் மருமகளை தான் என் பொண்ணை கடத்தி வச்சுருக்காங்க, என் பொண்ணு மட்டும் கிடைக்கல, அதுக்கப்புறம் உங்கள் யாரையுமே நான் நிம்மதியை விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா கத்திட்டு போகிறாங்க. விஜயா சந்தோஷமா, ஏய் என்ன எங்கள் வீட்டில் வந்து கத்திட்டு இருக்க அப்படி இப்படின்னு அவங்களுமே சந்தோஷத்தில் கத்துறாங்க, விஜயாவும் ஒரு பக்கமாக. அதுக்கப்புறமா சிந்தாமணி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எங்கே வெசியாக போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீனாவோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு மீனா அம்மாவை மிரட்டுறாங்க. தனியாக தான் இருக்காங்க மீனா அம்மாவும் வேற. இங்கே பாரு, என் பொண்ணை மடக்கி உன் பையன் மடக்கி போட்டு வச்சுருக்க சந்தோஷத்தில் நின்றுட்டு இருக்கியா? இன்னும் கொஞ்ச நாளில் என் பொண்ணு திரும்பி வரலை, அதுக்கப்புறம் உன் பையனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி போகிறாங்க. உடனே மீனாவோட அம்மா பயந்துட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மீனா, இந்த சிந்தாமணி வீட்டுக்கே வந்துட்டு சத்யாவை நான் சும்மாவே விட மாட்டேன், என் பொண்ணு மட்டும் வரலனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுடி அப்படின்ற மாதிரி மீனாவோட அம்மா சொல்கிறாங்க. உடனே மீனா வந்து, நீ பயப்படாதம்மா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாலுமே மீனாக்கும் ஒரு பயம் வருது. உடனே முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, நான் அம்மா கிட்ட இப்போ தான் காலையில் தைரியமாக ஃபோன் பேசிட்டு வச்சேன், இந்த மாதிரி சத்யாவும் ரேகாவும் பத்திரமா தான் இருக்காங்க, எந்த பிரச்சனையும் வராது, நீ பத்திரமா இருமா, உனக்கு எதனா எனக்கு ஃபோன் பண்ணுன்னு சொன்னேன். ஆனால் இப்போ உடனே ஃபோன் பண்ணாங்க, சிந்தாமணி இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் அங்கேயும் போய் அம்மாவையும் மிரட்டியிருக்காங்க, பாருங்கள் எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. மீனா விடு, அதெல்லாம் ஒரு ஆளா, நம்ம பார்த்துக்கலாம், பொண்ணே நம்ம பக்கம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா மனோஜை கூப்பிட்டுட்டு வக்கீல் அம்மாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயிட்டு வக்கீல் அம்மா கிட்ட எல்லாமே சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி 5 லட்சம் கொடுத்தா என் பையனுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸில் சைன் போட்டு கொடுத்துருத்தா ரோஹினி சொல்லியிருக்கா, நீங்கள் ஃபோன் பண்ணி கொஞ்சம் கேளுங்க, காசு ரெடி பண்ணிட்ட மாதிரியே பேசுங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னோன்னே உடனே வக்கீல் அம்மாவும் ரோஹினிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, ஹலோ ரோஹினி, நான் லாயர் பேசுகிறேன், நீ 5 லட்சம் ரெடி பண்ணிட்டா நான் உனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸில் சைன் பண்ணி கொடுக்குறதா நீங்கள் சொல்லியிருந்தீங்களாமே, அப்படிங்களா, நீங்கள் சைன் போட ரெடியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே ரோஹினி பார்த்தீங்கன்னா, என்ன மேடம் சொல்கிறீங்க, அப்போ பணத்தை ரெடி பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பணத்தை ரெடி பண்ணவே இல்லை நம்ம விஜயா. உடனே விஜயா வந்து ரெடி பண்ண மாதிரி சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வக்கீலம்மாலேருந்து அவங்க பண்ணிவிடுவாங்க, அது ரெடி ஆகிடும், அது பிரச்சனை இல்லை, நீ சைன் போட்டுறியம்மா. ஆமாம் மேடம், பணம் கையில் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சைன் போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சும்மா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜயா வந்து, டேய் நீ ஷோரூமுக்கு போ, என்னை போகும்போது பார்வதி வீட்டில் விட்டு போயிட்டு எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பார்வதி வீட்டில் இறங்கிடுறாங்க நம்ம விஜயா. அதுக்கப்புறம் ஷோரூமுக்கு போயிடுறாரு நம்ம மனோஜ். ஷோரூமில் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, யோசிச்சுட்டு இருக்காரு, இப்போ எப்படி பணத்தை ரெடி பண்ணுறது, பணத்தை ரெடி பண்ணிட்டா ரோஹினி நமக்கு சைன் போட்டு கொடுத்துருமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. கரெக்டாக நம்ம ரோஹினியை பார்த்தீங்கன்னா ஷோரூமுக்கே வந்துடுறாங்க மனோஜை பார்க்குறதுக்காக. ஷோரூமுக்கு வந்துட்டு, மனோஜ் என்ன பணத்தை ரெடி பண்ணுற அளவுக்கு போயிட்டியா அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. என்ன ரோஹினி பண்ணுறது, நீ தானே சொன்ன இந்த மாதிரி காசு ரெடி பண்ணிட்டா நான் கொடுத்துறேன்னு, அதான் காசை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. உடனே ரோஹினி சொல்கிறாங்க, ஓ அப்போ இன்னும் பணத்தை ரெடி பண்ணவே இல்லையே நீ அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை இன்னும் பணத்தை ரெடி பண்ணல, இனிமேல் தான் ரெடி பண்ணுறோம், ஆனால் கண்டிப்பாக ரெடி பண்ணிவிடுவோம், நீ தான் சொல்லிட்டல பணத்தை கொடுத்தா சைன் போட்டு கொடுத்துருவேனே, அதனால் அம்மா ரொம்ப தீவிரமாக இருக்காங்க, இப்போ எப்படியாச்சும் 5 லட்சம் ரெடி பண்ணிவிட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டு டிவோர்ஸ் நோட்டீஸில் சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. ஓஹோ, அம்மா பையன் அந்த அளவுக்கு பிளான் பண்ணிட்டீங்களா, என்ன மனோஜ், அப்போது நீ என்னை விட்டு பிரிய தான் போறியா, அப்போ உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, நம்ம இவ்வளோ நாள் புருஷன் முன்னாடியே வாழ்ந்துருக்கோம், அது எதுவுமே நீ யோசிச்சு பார்க்கவே மாட்டல்ல, அப்போ இதுக்கப்புறம் உனக்கு நான் தேவையே இல்லைல்ல அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹினி நீ வேற கம்னு ரோஹினி, நானே பெரும் பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கேன், நீ வேற ஏதாவது கடுப்பேற்றிட்டு இருக்காத, அம்மா என்ன பிரச்சனை உனக்கு, அதான் காசு கூட ரெடி பண்ணிவிடுவேன்னு சொல்கிறியே, அப்புறம் என்ன உனக்கு அப்படின்னா. ரோஹினி இந்த ஒன்றும் இல்லை, இது எப்படியாவது அம்மா வந்து உன்னை என்னையும் பிரிக்கிறதுக்காக அம்மா எப்படியாவது ரெடி பண்ணி கூட கொடுத்துருவாங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை, இப்போ முத்து ஒரு பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கான், அவனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அந்த கடன் சுமையெல்லாம் என் மேலே தானே வந்து விழும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன சொல்லிட்டு இருக்கா, முத்து என்ன பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கா, என்ன பிரச்சனை அப்படின்னா, அதுவா வேறு எதுவும் இல்லை, சிந்தாமணி பொண்ணு இருக்குல்ல, ஆமாம் தெரியும் சிந்தாமணி என்ற அந்த பொண்ணு, ஆமாம் என்ன இப்போ அப்படின்னு கேட்க, உடனே மனோஜ் சொல்கிறாரு, சிந்தாமணி பொண்ணை மீனாவோட தம்பி சத்யா லவ் பண்ணுறானா, அதனால் இப்போது அந்த ரேகாவை கடத்தி கூட்டு போய் எங்கேயோ மறைச்சி வச்சுருக்காங்க இந்த மீனாவும் முத்துவும். இந்த சத்யாவுக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை, லவ் பண்ணுறான்னா இந்த மாதிரி பெரிய இடத்து பொண்ணு தான் லவ் பண்ணணும், எல்லாம் நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி லவ் பண்ணியிருக்கணும், இவன் பாட்டு சிந்தாமணியோடைய பொண்ணே லவ் பண்ணி வச்சுருக்கான், அது தெரியாமல் இவங்களும் ஏதாவது புத்தி சொல்லி வைப்பாங்கன்னு பார்த்தா இந்த முத்து சும்மா இல்லாமல் ஏதோ ஹீரோ மாதிரி போய் அந்த பொண்ணையை கடத்தி எங்கேயோ எடுத்து போய் வச்சுருக்கான். சிந்தாமணி சும்மா இல்லாமல் நீ காலைல வீட்டுக்கே வந்து எங்கள் எல்லாரையும் மிரட்டிட்டு போயிருக்காங்க, என் பொண்ணு மட்டும் கிடைக்கல, உங்கள் யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்ட்டு. இப்போது நாளைக்கு போலீஸ் கிலீஸ் முத்து பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் அந்த கடனை யார் அடைக்கிறது, அப்புறம் அப்பா என்னெல்லாம் கடன் அடைக்க சொல்லிடுவார், எனக்கே அதை நினச்சாலே பயமாக இருக்குது, ஏற்கனவே உனக்கு 5 லட்சம் ரெடி பண்ண முடியாமல் உட்காந்துட்ருக்கோம், இதில் அந்த கடனும் என் மேலே வந்துருமோன்னு சொல்லிட்டு எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரே பயமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி யதார்த்தமாக சொல்லி விட்டுறாரு நம்ம மனோஜ். ஓஹோ அப்படியோ, சிந்தாமணி ஆண்டி பொண்ணு கடத்தினது அப்போ முத்து மீனா தானா, ஆமாம் கடத்திட்டு போயிட்டு எங்கே வச்சுருப்பாங்க அவங்க, எப்படியோ வீட்டுக்கு தானே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு போட்டு வாங்குறாங்க நம்ம ரோஹிணி. உடனே மனோஜ்
இல்லை வீட்டெலாம் கூட்டிகிட்டு வரல, எங்களுக்கே ஃபஸ்ட்டு தெரியாது. அப்புறம் சிந்தாமணி வந்து கேட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். எல்லாம் எங்கள் பாட்டியோட ஊரில் தான் வச்சுருக்காங்க நான் ரேகாவையும் சத்யாவையும் அப்படின்ற மாதிரி வளரி விட்டுறாரு மனோஜ். உடனே இதை கேட்டுக்கிட்ட நம்மளுடைய ரோஹிணி என்ன பண்ணானா, சரி மனோஜ் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா சிந்தாமணி வீட்டுக்கு போகிறாங்க. சிந்தாமணி வீட்டுக்கு போனாலும் அங்கே சிந்தாமணி கோவமாக உட்காந்துருக்காங்க. வா ரோஹிணி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆண்டி நீங்கள் ஏன் இப்படி சோகமாக உட்காந்துருக்கீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல நியூஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி வந்து என்ன ரோகிணி சொல்ல போகிறேன், நானே ரேகாவை கடத்தி வச்சுட்டு இது பண்ணிகிட்ருக்காங்கன்னு கோவத்தில் உட்காந்துட்ருக்கேன், நீ என்ன நல்ல விஷயம் சொல்ல போகிற சொல்லு அப்படின்ற மாதிரி சிந்தாமணி கேட்க, உடனே ரோகிணி வந்து ஆண்டி கூல் ஆண்டி கூல், இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணை கடத்திட்டு போனது அந்த முத்துவும் மீனாவும் மட்டும் தான். கடத்திட்டு போய் எங்கே வச்சுருக்காங்க தெரியுமா, அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்திருக்கேன். எல்லாம் முத்து பாட்டியோட வீட்டில் தான் வச்சுருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற ரோகிணி, உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னா, ஆமாம் ஆண்டி எல்லாம் மனோஜ் தான் சொன்னாங்க, நீங்கள் காலையில் வீட்டுக்கு போய் கத்திட்டு வந்தீங்களாமே, அதுக்கப்புறம் அந்த முத்து மீனாவும் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, நாங்கள் தான் ரேகாவை காப்பாற்றி கூட்டு போய் வச்சுருக்கோம், எங்கடா வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டாங்களாம். உடனே வந்து பாட்டியோட ஊரில் தான்ப்பா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மனோஜ் என்கிட்ட சொல்லிட்டார் ஆண்டி, அதான் உடனே உங்ககிட்ட சொல்ல வந்தேன். பாருங்க ஆண்டி எவ்வளோ திமிருந்தா உங்கள் பொண்ணையே கடத்தி கூட்டு போயிருப்பாங்க, அவங்களை நீங்கள் சும்மா விடாதீங்க ஆண்டி அப்படி இப்படின்னு ஏற்றி விட்டு போகிறாங்க நம்ம ரோஹிணி. உடனே இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சின்னமணி, ரோஹிணி உனக்கு எல்லாம் கரெக்டாக தானே தெரியும், அங்கே தானே இருக்காங்க. ஆமாம் ஆண்டி அங்கே தான் இருக்காங்க. ஆமாம் அந்த பாட்டியோட ஊர் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. ஆண்டி அந்த ஊர் எனக்கு தெரியாமல் போகுமா, எங்கள் சொந்த ஊரே அந்த ஊருக்கு பக்கத்து ஊர் தான் அப்படின்ற மாதிரி ரோஹிணி சொல்லிடுறாங்க. ரோஹிணி அப்போ நீ தான் வந்து அட்ரஸ் காமிக்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சின்னாமணி ரேகாவோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு விஷயத்த சொல்லிட்டு, நீங்கள் வாங்க உடனே நம்ம ஊருக்கு போய் நம்ம பொண்ணை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியும் காரில் ஏற்றிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் ரோஹிணி காரில் போகும்போது சொல்கிறாங்க, ஆண்டி வீடு கிட்ட போடணும்னா வீடை மட்டும் காமிச்சு கொடுத்துறேன், ஆனால் நான் இறங்கி வர மாட்டேன், நான் தான் பண்ணேன்னு தெரிஞ்சா அப்புறம் மனோஜுக்கு எனக்கோ டிவோர்ஸ் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ரோஹிணி அதெல்லாம் பிரச்சனை இல்லை, வீடை மட்டும் காமிச்சிரு, எங்கள் பொண்ணை நாங்கள் எப்படி காப்பாற்றிக்கிறோமோ அப்படி காப்பாற்றிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சின்னமணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணியோட ஹெல்ப் மூலிமா பார்த்தீங்கன்னா பாட்டியோட ஊருக்கும் போயிடுறாங்க. பாட்டியோட ஊருக்கு போகணும் சின்னாமணியும் ரேகாவோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா வீடை போய் கதவு தட்டுறாங்க. உடனே நம்மளோட பாட்டிமாவுக்கு ஒரு சந்தேகம் வருது, ரேகா நீ அந்த ரூமில் போய் ஒளிஞ்சு வச்சுக்கோ, சத்யா நீ இந்த ரூமில் போய் நல்லா ஒளிஞ்சுக்கோ, நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் 2 பேர் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பதட்டமாகவே அப்படியே கதவை போய் திறக்கிறாங்க. திறந்தோன்னு நம்ம சின்னாமணி தான் நினச்சி பார்த்த மாதிரியே, எங்கே இருக்கா என் பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏம்மா யார் நீ, சின்னாமணி தானே நீ, ஆமாம் நீ எதுக்கு இங்கே வந்திருக்க, யார் பொண்ணு, யார் எங்கே இருக்கா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. உடனே சின்னாமணி சொல்கிறாங்க, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், அந்த முத்து மீனாவும் என் பொண்ணை கடத்திட்டு சத்யாவையும் என் பொண்ணையும் இங்கே தான் ஒழிக்க வச்சுருக்காங்கன்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடுச்சு, என் பொண்ணு இப்போ வெளியே வரணும், ரேகா ரேகா எங்கே இருக்கா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு சின்னமணி கத்துறாங்க. உடனே வந்து ரேகா அது கூட ஆசையவே இல்லை. உடனே பாட்டி வந்து தைரியமாக பேசுகிற மாதிரி, இங்கே பாரு என்ன இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்க, இங்கெல்லாம் யாரும் கிடையாது, முதல்ல வெளியில் போங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி பாட்டி கத்துறாங்க. உடனே சின்னமணி என்ன பண்ணாங்கன்னா ஆளுங்களை பார்த்து, டேய் என்னடா மசமசு நின்றுட்டுருக்கீங்க, எல்லாரும் போய் தேடுங்கடா எல்லா ரூம்லையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சின்னமணி ஆளுங்கெல்லாம் போய் ரூமில் தேடுறாங்க. ரூமில் தேடணும் சத்யாவும் மாட்டிக்கிறாரு, ரேகாவும் மாட்டிக்கிறாங்க. அக்கா இங்கே தான்க்கா நம்ம பொண்ணு இருக்கா, ரேகா இங்கே தான் ரேகா மேடம் இங்கே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே ரேகாவை இழுத்துன்னு வராங்க. இழுத்துட்டு வந்தோம், அம்மா எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கீங்க, இங்கே பாருங்கள் யாரும் என்னை கடத்தலை, என்னை காப்பாற்றி தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு தகவலை வந்து முத்துக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க. முத்துக்கு சொல்லணும், என்னது என்ன சொல்கிறீங்க பாட்டி உண்மையாவா, சின்னாமணி அங்கே வந்து எப்படியோ விஷயம் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு. உடனே மீனா கூப்பிட்றாரு, மீனா பிரச்சனையில் மாட்டிக்கணும் மீனா, அந்த சின்னாமணி பாட்டியோட வீட்டுக்கே போயிட்டு சத்யாவை அடிச்சு போட்டுட்டு ரேகாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம் அப்படின்னு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ தான் பாட்டி ஃபோன் பண்ணாங்க, ஆனால் எப்படி பாட்டியோட வீட்டில் தான் இருக்குன்ற சின்னாமணிக்கு தெரிஞ்சிருக்கோம், இது யாரும் நம்ம வீட்டில் இருக்கவங்க தான் சொல்லியிருப்பாங்க, ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு தவிர வேறு யாருக்கும் விஷயம் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம முத்து விஜயாவை பார்க்குறாரு, மா நீங்கள் தான் ஏதாவது சொன்னீங்களா அப்படின்னு. டேய் என்னடா வளரிட்டு இருக்க நீ அந்த விஷயம் பேசணுன்னு அதை நான் இங்கேயே மறந்துட்டேன், நானே மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கிற விஷயத்தில் நோக்கி போயிட்டுருக்கேன், எனக்கே 5 லட்சம் கிடச்சா அதை அந்த ரோகிணி கிட்ட எரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், சீக்கிரமாக மனோஜுக்கு டிவோர்ஸ் வாங்குற விஷயத்தை பற்றி நான் யோசிச்சுட்ருக்கேன், இதுதான் எனக்கு பெரிய வேலையா போடா அப்படின்ற மாதிரி விஜயா பேசுகிறாங்க. உடனே அடுத்தது பார்த்திங்கன்னா டக்குன்னு மனோஜ் தான் பார்க்குறாங்க. இங்கே பாரு அம்மாவும் சொல்லலை அப்பாவும் யாருக்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டாங்க, ரவி ஸ்ருதி இதை பற்றி வெளியே யாருக்கிட்டையும் பேசியிருக்கவும் மாட்டாங்க, கண்டிப்பாக நீ தான் சொல்லியிருக்க அப்படின்னா, டேய் நானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஐயோ ஆமாம் நம்ம ரோஹிணி கிட்ட சொன்னோம்ல, ஆமாம் நான் ரோஹிணி கிட்ட தான் சொன்னேன், ஆனால் ரோஹிணி எப்படி சின்னாமணி கிட்ட பேசியிருக்கோம், சின்னாமணி ரோஹிணிக்குலாம் எந்த இதுவும் கிடையாது. டேய் நீ சொன்னதுனால தான்டா இப்போ இவ்வளோ பிரச்சனையே, சின்னாமணிக்கும் ரோஹிணிக்கு தான்டா ஃபுல்லாக கான்டாக்ட் இருந்துகிட்டு இருக்கு, இப்போ இந்த பார்லர் அம்மா தான் இந்த வேலையை பண்ணியிருக்கோம், இந்த பார்லர் அம்மா தான் எப்படியோ பாட்டியோட ஊர் வரைக்கும் சொல்லியிருக்கோம்,
இடத்த காமிச்சனால தான் இந்த சிந்தாமணி இன்னைக்கு ரேகாவே தூக்கிட்டு போயிருக்காங்க, எல்லாம் உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை ஓங்கின்னு போகிறாரு. உடனே அண்ணாமலை வந்து, முத்து அவசரப்படாத, இப்போ எதுக்கு மனோஜ் மேலே கோவப்பட்டுட்டு இருக்க, எல்லாம் மனோஜ் பண்ணது தப்பு தான், ஆனால் எல்லாமே பண்ணது ரோஹிணி தான் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நம்மளுடைய முத்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை எனக்கு எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அந்த வீடியோவை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். ஏன்னா ரேகா எப்படி வாக்குமூலம் கொடுத்தாலும் ரேகாவே தனிப்பட்ட முறையில் வாக்குமூலம் கொடுத்தா அந்த ஆதாரத்தை வச்சு நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் இப்படி போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், ரேகாவை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. இதுக்கப்புறம் ரேகாவை மீட் எடுப்பாங்களா, இல்லை ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதை எப்படிலாம் பண்ணுறாரு முத்து அப்படிங்கிறத வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம்.